கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சூறாவை பார்க்க போகிறோம். அல்லாஹுடைய நிஹ்மத்துகளை நினைவுபடுத்தக்கூடிய, இன்னும் அல்லாஹிடத்தில் நமக்கு தேவையான செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய சூறான் இதை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூறாவை ரொம்ப சிறப்புக்குரிய சூறாவாக இறக்கினான். அந்த சூறாவுடைய அருமை நம்ம தெரியாமல் இதை ஓதாமல் இருந்துகிட்ருக்கோம். ரொம்ப குறைந்த எண்ணிக்கை உள்ள வசனங்கள் தான் இதில் இருக்குது. 11 ஆயத்து தான், சின்ன சூறா தான். ஆனால் இதை ஒரு முறை ஓதி பாருங்கள் தினமும், உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் தெரியும். அந்த சூறா தான் சூறா 93 வரக்கூடிய அத்துஹா சூறா. இந்த சூறாவில் அல்லாஹ் பார்த்திங்கன்னா முதல்ல முற்பகல் மீது சத்தியம் செய்கிறான். அதாவது காலை நேரத்தில் அந்த பகல் நேரம் இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் காலத்தை படைத்தவன். அதனால் அல்லாஹ் மட்டும்தான் சத்தியம் செய்வதற்கு தகுதியானவன். அதன் மீதெல்லாம் நம்ம சந்திரன், சூரியன், பகல், இரவு மேலாம் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் அதை படைத்திருக்காங்கிறனால அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான், முற்பகலின் மீது சத்தியமாக, ஒடுங்கி கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக. எப்படி பகல் மீது சத்தியம் பண்ணானோ அதே மாதிரி இரவின் மீதும் சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் வெறுக்கவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உன்னைய நாங்கள் கைவிடலை, வெறுக்கலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இது. இது பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குறான். அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உம்மத்துக்குமே அல்லாஹ் யாரையுமே கைவிடலை, யாரையுமே வெறுக்கலை. சில நேரத்தில் நமக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப தேவைகள் இருக்கும், அதை பார்த்து நம்மளை அல்லாஹ் கைவிட்டுட்டான், அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, எல்லார் காட்டிலையும் மழை பெய்யுது, எங்களுக்கு மட்டும் என்னது கஷ்டம்தான் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புலம்பி தவிப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யாரையும் வெறுக்கலை, யாரையும் கைவிடலை, பிந்தியது முந்தியதை விட மேலானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது மறுமை தான் உங்களுக்கு இந்த உலகத்தை விட மேலானது, அதனால் உங்களுக்கு மறுமை தான் சிறந்தது, அந்த சிறந்ததில் உங்களுக்கு நான் சிறந்ததை வைத்திருக்கேன். அதனால் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் கிடைக்காட்டினாலும் கவலைப்படாதீங்க, மறுமை தான் சிறந்தது, அந்த விஷயத்தில் உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்னு நல்லா சொல்கிறான். சொல்லிட்டு, உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்போது நீர் திருப்தி அடைவீர். அப்படின்னா சீக்கிரமே உனக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மக்கத்து காஃபிர்களெல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு உயர்ந்த இடத்தை அவங்க அடைகிறாங்க. என்னதான் நபித்துவம் கிடைச்சாலும் மக்கத்து காஃபிர்கள்லாம் முதல்ல ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த உம்மத்துக்கே நபியாக அவர்கள் பார்த்திங்கன்னா மதிக்கப்படுறாங்க. அதனால் ஒரு உயர் பதவின்னு சொல்கிறது அதை குறிக்கும். அதே மாதிரி நமக்கும் அப்படிதான், இன்றைக்கி கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் சீக்கிரமாக ஒரு உயர் பதவியை நமக்கு கொடுப்பான். உயர் பதவினா செல்வத்தில், திருமண வாழ்க்கையில், ஆரோக்கியத்தில், உங்களுக்கு எதில் குறை இருக்கோ அதை சரி பண்ணி உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியை, உயர்ந்த நல்ல இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுக்குறான். அவன் உம்மை அனாதையாக கண்டு அதுக்கு பிறகு புகலிடம் அளிக்கவில்லையா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அனாதையாயிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர்களை என்ன பண்ண அல்லாஹோ உயர்த்தி புகழுக்குரியவராக ஆக்கினான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் இப்போ பட்டாலும் நமக்கு இந்த அளவுக்கு நல்லது கொடுத்தது கூட அல்லாஹ் தானே. உங்களுக்கு படிப்பை கொடுக்கலையா, குடும்பத்தை கொடுக்கலையா, வசதியை கொடுக்கலையா, எத்தனையோ விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இன்னும் உம்மை வழி தவறியவராக கண்டு நேர்வழி செலுத்தினோம். நபி அவர்கள் வழி தவறியவர்களாக இருந்தாங்க. 40 வயசுக்கு அப்புறம் நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு நேர்வழி பெற்றாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் இஸ்லாம் மூலமாக தான் நேர்வழி பெறோம். அடுத்தது பார்த்தா, அவன் உம்மை தேவையுற்றவனாக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவனாக ஆக்கினான். அதாவது பிறரிடத்துல தேவையில்லாதவர்களாக அல்லாஹ் நபி அவர்களை உயர்த்தினான். அதை சொல்லி காட்டுறான். இன்னும் நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர், இன்னும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொடுப்பீராக அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதாவது அனாதைகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சிறு சிறுன்னு நடத்தாதீங்க. அதேமாரி யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வராங்க, சாப்பாடு, தண்ணி, காசுன்னு கேட்டு வராங்கன்னா அந்த யாசிப்பவர்களை விரட்டி அடிக்காதீங்க, அவர்களுக்கு உதவுங்கன்னு நல்லா சொல்லிட்டு இந்த 2 கட்டளையும் சொன்ன கையோடு அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பிறருக்கு அறிவித்து கொடுப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது கொடுக்கப்பட்ட வேதமாக இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளாக இருக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய வேலை என்னது, இந்த வேதத்தை எத்தி வைப்பதான் நம்மளுடைய வேலையும் கூட. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை எப்போதும் நினைவுபடுத்தி மற்றவங்கள்ட்ட அதை முன்னுதாரணமாக நம்ம சொல்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. இந்த சூறாவை ஒரு தடவை ஓதி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.